நேரா பிஜேபி பூந்துரும். பிஜேபி தலைகீழ தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது. ஆனால் அது போலியான பொய்யான பூச்சாண்டியை காட்டி பிஜேபி வந்துடும். அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதைத்தானே 2019 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னீங்க, இதைத்தானே 2024 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னீங்க. இப்போ ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கை பறித்து 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிற இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். திமுகவை ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்? திமுக எதிர்கட்சியா இருந்தா திமுகவை போல சிறந்த கட்சி உலகத்திலே கிடையாது. மொழிக்காக போராடும், பண்பாட்டுக்காக போராடும், கலாச்சாரத்துக்காக போராடும், மீனவர் படுகொலை என் மீனவரை பாருங்கள் என்று போராடும், ஆந்திர காட்டுக்குள்ள 22 தவணை சுட்டுக் கொல்லப்பட்டால் போராடும், காவிரி பிரச்சனை பேசும், முல்லை பெரியாறு பேசும், எல்லாம் பேசும். எதிர்கட்சியா பேசும், ஆளுங்கட்சியா அமைதியாயிரும். அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் படுகொலை என்றால் இங்கே அஜித்குமார் திருப்போணத்திலே படுகொலை, அங்கே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை என்றால் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியிலே படுகொலை, அங்கேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. 2 பேருக்கு தான் போட்டினாங்க. இதுல கமிஷன் வாங்குறதுல, கரெக்ஷன் வாங்குறதுல, கொள்ளடிக்கல போட்டி. மனசாட்சி சொல்லுங்க 2 பேரும். எங்க அண்ணங்க தான் 2 பேரும். திமுக அதிமுக கலந்து பேசினா கூட நாம் தமிழர் கட்சியில தான் ஆளுநர் வேண்டி இருக்கு. தமிழ் தேசியம் தான் பயிற்சி பற்றி வச்சு அனுப்புது. அப்போ ஒரு மாற்று சித்தாந்தம் வைக்கிறோம். தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவேன், நிலத்தில் கூடிய நாசக்கார திட்டங்கள் அனைத்தையும் அகற்றுவேன், 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைக்க வேண்டுங்கிற கனவு அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அப்படி கனவு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? என்ன இந்த அரசு சாதித்திருக்கிறது? பொங்கல் அன்னைக்கு 210 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல சாராய விற்பனை. இது ஒன்றுதான். டாஸ்மாக்ல மட்டும்தான் இந்த அரசு பாஸ்மாக் வாங்கியிருக்கிறது. அந்த அதை தவிர வேற எதுவுமே இல்லை. மாணவர்களை படிக்க வச்சோம். மாணவர்கள் நீங்க படிக்க வச்சீங்களா? 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்கள் தாத்தன் கர்மவீரன் காமராஜர் படிக்க வச்சாரா? காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. காமராஜர் பள்ளிக்கூடத்தை அதை நீட்சியாக நீங்க வந்தீங்க.